உங்கள் சித்த மருத்துவம் சார்ந்த ஆர்வம் எங்கேருந்து சார் வந்துச்சு? நான் வந்து ஒரு தொழிற்கல்வியாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக தான் சித்த மருத்துவம் படித்தேன். எங்கள் பரம்பரையில் யாரும் மரபு சித்த மருத்துவர்கள் யாரும் இல்லை. மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற அவா இருந்துச்சு. மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல. அப்போ நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், படித்தது +2 வரைக்கும். அப்போ எங்கள் ஊரில் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு. மருத்துவம் கிடைக்கவில்லை என்றால் அதனால் அடுத்த சாய்ஸாக சித்த மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அதுக்கு போனது. அதை விட தாண்டி அப்போ வந்து சித்த மருத்துவம் படித்தா அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுடைய ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அரசு வேலைங்கிறது அன்றைக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அந்த அடிப்படையில் தான் என்னை உள்ளே தெளிவிட்டாங்க. ஆனால் தமிழின் மீது இருந்த ஒரு ஆர்வம், பள்ளி காலத்திலேருந்தே தமிழில் ரொம்ப ஆர்வம் உண்டு. சித்த மருத்துவம் அடிப்படையில் தமிழ் வழி கல்வி, அதோட தமிழ்லேயே அத்தனை படிப்பும் இருந்தது. அப்புறம் எனக்கு கிடைச்ச நல்ல ஆசிரியர்கள், எங்களுடைய கல்லூரியினுடைய மூத்த மாணவர்கள், எனக்கு சீனியர்ஸு, அவங்களாம் என்னை நல்லா நெறிப்படுத்தினாங்க. இது வந்து வெறும் மருத்துவம் அல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவ பின்னணியில் வந்திருக்கிற ஒரு மருத்துவத்தை தாண்டி சூழலியல், வாழ்வியல், அப்புறம் உணவு, தமிழ் பண்பாடு, தமிழ் நிலம் மீதான பல்வேறு விஷயங்களோடு ஒட்டிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறத போன முதலாண்டிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு இயல்பாக ஒரு பெரு விருப்பம் வந்ததுனாலையும் தமிழ் மீதான ஆர்வமும் என்னை வந்து மிகப்பெரிய அளவில் அதில் ஒரு ஈடுபட வச்சுது. ஸோ கல்லூரி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அதே முனைப்போடு அதே மகிழ்வோடு இந்த துறையில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறேன்.